children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதுல சாப்டர் 2 sexual reproduction in flowering plants பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் outbreeding devices and pollen pistil interaction. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So majority of flowering plants produce hermaphrodite flowers and pollen grains are likely to come in contact with the stigma of the same flower. So most of the flowers நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they produce hermaphrodite, அதாவது both female and male organs இருக்கக்கூடிய flowers தான் அவங்க produce பண்றாங்க and pollen grain பார்த்தீங்க அப்படின்னா they should come in contact with the stigma of the same flower. So continued self pollination result in inbreeding depression. So இது inbreeding depression என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து செல்ஃப் பொலினேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அதனுடைய சர்வைவல் ரேட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அண்ட் அவங்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்து குறையும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் நம்ம சொல்கிறோம். Flowering plants have developed many devices to discourage self-pollination and to encourage cross-pollination. So இதை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது செல்ஃப் பாலினேஷனை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா they developed many devices. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா receptivity is not synchronized. And second point, different position of anther and stigma. Third point என்னன்னு கேட்டிங்கன்னா self incompatibility. And fourth one, formation of unisexual flowers. Okay, the first one நம்ம பார்க்கலாம். So flowering plants have developed many devices to discourage self pollination and to encourage cross pollination. In some species pollen release and stigma receptivity are not synchronized. அதாவது pollen சேம் ரிலீஸ் ஆகணும், அட் த சேம் டைம் ஸ்டிக்மாவும் ரிசெப்டிவாக இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் பாலினேஷன் வந்து நடக்கும். ஸோ இது ரெண்டு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து இந்த மாதிரி வந்து சில ஸ்பீஷீஸில் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ pollen release and stigma receptivity are not synchronized. Either the pollen is released before the stigma become receptive or stigma becomes receptive much before the release of pollen. ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா pollen வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆயிரும், ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே. இல்லை சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா வந்து பிகம் ரிசெப்டிவ், pollen ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவாக இருக்கும். ஓகே, so in some other species the anther and stigma are placed at different positions so that the pollen cannot come in contact with the stigma of the same flower. இப்போ நிறைய சில பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் ஆந்தருடைய பொசிஷனும் நம்முடைய ஸ்டிக்மா பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா so pollen cannot reach the stigma of the same flower. Okay, so both these devices prevent autogamy. இந்த ரெண்டு டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து autogamy வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். The third device to prevent inbreeding is self incompatibility. So this is a genetic mechanism. So note பண்ணிக்கோங்க, very important. So இந்த self incompatibility அப்படிங்கிறது is a genetic mechanism and prevent self pollen from the same flower or other flower of the same plant. இப்போ வந்து அந்த ஃப்ளார்ல இருக்கக்கூடிய போலன் இருக்கும் இல்லையா, அதோ இல்லை வந்து அந்த பிளான்ட்ல வேற ஃப்ளார்ல இருக்கக்கூடிய போலனையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, ஃப்ரம் ஃபர்டிலைசிங் த ஓவியூல் பை இன்ஹிபிட்டிங் pollen germination or pollen tube growth in the pistil. அப்போ பிஸ்டில் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணாமல் pollen germination வந்துட்டு அலோவ் பண்ண அது pollen tube growth வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ another device to prevent self pollination is the production of unisexual flowers. So if both male and female flowers are present on the same plant, such as castor and maize, it prevents autogamy but not geitonogamy. இப்போ வந்து ரெண்டு அதாவது கேஸ்டர்லையும் மெய்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மொனேஷியஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் present on the same plant. பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஆட்டோகேமி மட்டும்தான் நடக்காது, பட் இட் கேன் நாட் ப்ரிவென்ட் கெய்டனோகேமி. In several species such as papaya, male and female flowers are present on different plant. இப்போ நீங்க papaya நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா male and female flowers பார்த்தீங்கன்னா பிளான்ட்டே வந்து வேற பிளான்ட்டாக தான் இருக்கும், வேற பிளான்ட்ல தான் present ஆயிருக்கும். That is, each plant is either male or female. So this condition prevent both autogamy and geitonogamy. அப்போ இங்க வந்து only possible pollination என்ன கேட்டிங்க அப்படின்னா xerogamy மட்டும்தான் possible. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது pollen pistil interaction. Pollination does not guarantee the transfer of the right type of pollen, compatible pollen of the same species as the stigma. இப்போ pollination அப்படிங்கிறது ரைட் டைப் ஆஃப் pollen தான் டிஸ்சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறது வந்துட்டு அது என்ஷூர் பண்ணுறது இல்லை.
often pollen of wrong type either from the species or from the same plant. Okay, other species, அதாவது sometime பார்த்தீங்க அப்படின்னா pollen of the wrong type கூட வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதாவது ஸ்டிக்மா மேலே ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஃபன் pollen of the wrong type either from the other species or from the same plant if it is self incompatible. செல்ஃப் இன்காம்பேட்டபிளாக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ லேண்ட் ஆன் த ஸ்டிக்மா மேலே சேம் பிளான்ட்டோடைய போலன் கூட ஃபால் ஆகலாம், இல்லை வேறு ஸ்பீஷீஸ்லேருந்து இருக்கக்கூடிய போலன் கூட வந்து இதில் ஃபால் ஆகலாம். The pistil has the ability to recognize the pollen. ஸோ இப்போ பிஸ்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா it has the ability, ஓகே, அதுக்கு வந்து எந்த போலன் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. வெதர் இட் இஸ் ஆஃப் த ரைட் டைப், காம்பேட்டபிள் டைப்பா இல்லை ராங் டைப், அதாவது இன்காம்பேட்டபிள் டைப்பா அப்படிங்கிற ரெகனைஸ் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி வந்துட்டு நம்மளுடைய பிஸ்டலுக்கு இருக்குது. So if it is of the right type, the pistil accept the pollen and promote post pollination events. So right type இருந்துச்சு அப்படின்னா pollen என்ன பண்ணுன்னா pollen pistil என்ன பண்ணும் அப்படின்னா pollen tube develop ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய post pollination event நடக்கிறதுக்கு promote பண்ணும். Okay, so that leads to fertilization. If the pollen is of the wrong type, இப்போ வந்து pollen வந்து wrong type இருக்கு அப்படின்னா the pistil reject the pollen by preventing pollen germination on the stigma or the pollen tube growth in the style. ஸோ எப்படின்னா இந்த pistil வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ வந்து wrong type இருக்கு அப்படின்னா pollen germinationையும் prevent பண்ணிடும். pollen germination நடந்தால் pollen tube formation ஆகும் இல்லைங்களா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து prevent பண்ணிடும். ஸோ the ability of the pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of continuous dialogue between pollen grain and pistil. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்துட்டு இது எப்படி பாசிபிளாக இருக்குது, எப்படி வந்து ஏபிளாக அந்த pistil வந்துட்டு எப்படி வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணதுக்கு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் டயலாக் பிட்வீன் pollen grain and the pistil. இந்த dialogue அப்படிங்கிறது ரெண்டு பேசிக்காது, இங்கே வந்து chemical components தான், ஓகேவா. ஸோ this dialogue is mediated by chemical components of the pollen interacting with those of the pistil. So it is only recent years that botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to their recognition followed by acceptance or rejection. இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த கெமிக்கல் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் வந்துட்டு அதாவது அக்செப்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிக்மா வந்துட்டு pollen tube ஃபார்ம் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ it is only in recent years that botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to the recognition followed by acceptance or rejection. So as mentioned earlier, following compatible pollination, the pollen grain germinate on the stigma to produce a pollen tube through one of the germ pore. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த காம்பேட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த pollen grain வந்துட்டு ஜெர்மினேட் ஆகும், ஸ்டிக்மாவில் ஜெர்மினேட் ஆகி இட் ப்ரொடியூஸ் pollen tube through one of the germ pore. So the contents of the pollen grain move into the, இப்போ இந்த pollen grainல இந்த content இருக்கும் இல்லைங்களா, move into the pollen tube. Pollen tube grows through the tissue of the stigma and style and reaches the ovary. The pollen tube பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டைல் வழியாக போய் it reaches the ovary. You would recall that in some plants, இப்போ நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருப்போம் the gameto male gametogenesisல you would recall that in some plant pollen grains are shed at two-celled condition அப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் செல். In such a plant, the generative cell divides and forms two male gamete. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டில் எடுத்துக்கிட்டு two-celled ஸ்டேஜில் வந்துட்டு டிகைஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி பிளான்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா the generative cell வந்துட்டு divides and form two male gamete during the growth of pollen tube. The pollen tube develop ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு male gamete வந்து develop ஆகும். So in plants which shed pollen in the three-celled condition, so pollen tube carry the two male gamete from the beginning. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா pollen tube வந்துட்டு it carry two male gamete from the beginning. So pollen tube after reaching the ovary, enters the ovule through the micropyle வழியாக தான் இந்த pollen tube வந்து enter ஆகுது and then enter one of the synergid through the filiform apparatus. So இந்த filiform apparatus வழியாக synergid போய் வந்து இது சேருது. So many recent studies have shown that filiform apparatus present at the micropylar part of the synergid guides the entry of pollen tube. The filiform apparatus தான்
the pollen tube entry வந்து guide பண்ணது. Okay, so all these events from pollen deposition on the stigma until pollen tubes enter the ovule are together referred to as pollen pistil interaction. நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, very important. So all these events எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய pollen deposition on the stigma until pollen tubes enter the ovule are together referred to as pollen pistil interaction. So as pointed out earlier, pollen pistil interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. So இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப important. So இந்த pollen வந்து ஸ்டிக்மா மேலே வந்து விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும் அப்படின்னா இது ரைட் டைப்பா ராங் டைப்பா அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன் நடக்கணும். ரைட் டைப்பா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது ப்ரமோட் பண்ணும் pollen tube pollen growth pollen grain growthையும் நெக்ஸ்ட் pollen tube ஃபார்மேஷனையும் வந்துட்டு இதை ப்ரமோட் பண்ணுது. ஸோ இந்த ஃபுல் ஈவெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா pollen pistil interaction நம்ம அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகே, as pointed out earlier, pollen pistil interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. So the knowledge gained in this area would help the plant breeder in manipulating pollen pistil interaction even in incompatible pollination to get desired hybrid. So இந்த knowledge இருக்கு இல்லையா, இதுதான் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பிளான்ட் ப்ரீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா டு கெட் desired hybrids. ஓகே, you can easily study pollen germination by dusting some pollen from flowers such as pea, chickpea, crotalaria, balsam and vinca on a glass slide containing a drop of sugar solution about 10%. After about 15 to 30 minutes, observe a slide under lower power lens of microscope. You are likely to see pollen tubes coming out of the pollen grain. So இது வந்து சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் pollen grains நீங்கள் எடுத்துக்கணும். எதாவதுன்னா chickpea, crotalaria இல்லை வந்து நம்மளுடைய பீ பிளான்ட், பால்சம், வின்கா ரோசியா இதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் கிளாஸ் ஸ்லைடு மேலே போட்டுட்டு யூ ஜஸ்ட் ட்ராப் அ சுகர் சொல்யூஷன் 10% சொல்யூஷன். ஸோ 15 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஸ்லைட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லோ பவர் லென்ஸ் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்க்க முடியும் pollen tube ஃபார்மாக இருக்கிறது நமக்கு பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் லேர்ன் இன் த சாப்டர் ஆன் பிளான்ட் ப்ரீடிங் சாப்டர் 9. ஸோ நம்ம வந்து படிக்க போகிறோம் அதை. A plant breeder is interested in crossing different species and often genera to combine desirable character to produce commercially superior variety. So இந்த plant breeding பற்றி நம்ம 9th சாப்டரில் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது artificial hybridization.